शुक्लां वरदरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो ओम भवाय गुणचंबवाय शिवतांडवाय नमो ओम। ओम सौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं चौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்துணை ஆத்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பஞ்ச கோஷங்கள். பஞ்ச அப்படின்னா 5 பஞ்சபூதங்கள், பஞ்சேந்திரியங்கள் இதெல்லாமே பார்க்கிறோம். பஞ்சன்னா 5. அப்ப கோஷம் அப்படின்னா உரை, அதாவது அடுக்கு, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஒண்ணுக்குள்ள 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 அப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அதுதான் சோ பஞ்ச கோஷங்கள்னா 5 உரை, 5 அடுக்கு. அதாவது இந்த ஆத்மா 5 அடுக்கா இருக்கு. ஏன்னா அத பிரிச்சா 5 அடுக்கா இருக்கும். அந்த 5 இல்லைன்னா இப்படி கூட நம்ம மாறி வச்சுக்கலாம். 5 அடுக்குகள் கொண்டதுதான் இந்த ஆத்மா, இல்லைன்னா பஞ்சகோஷம். ஓகேவா? இந்த நம்ம கிட்ட அந்த 5 அடுக்குகளான அந்த பஞ்ச கோஷத்துல இருக்கிற அசுத்தங்கள் என்னென்ன இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, என்ன இருக்கக்கூடாதுன்றது ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி அந்த அசுத்தங்கள் எல்லாம் சேர்ந்துதான் நமது ஆன்மாவ, அதாவது நாம அப்படின்றது சொல்றது இந்த உடம்பு கிடையாது. இந்த ஆன்மா தான் நாம அப்படின்னு அந்த உணர்தலை தடுக்கிறது எது அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற இந்த 5 அடுக்குல இருக்கிற அந்த அசுத்தங்கள். ஓகேயா? இப்ப 5 அடுக்குகள், பஞ்ச கோஷங்கள் என்னென்னன்றது பார்க்கலாம். அன்னமயம், அன்னமய கோஷம். அன்னமயம்ன்றதுக்கு சாப்பாடு கிடையாது. அந்த 2 சுழி கிடையாது, 3 சுழி எண்ணம். அன்னமய கோஷம். அது அது எதால ஆனதுன்னா, உணவால, உணவு இந்த உணவு, இந்த தண்ணி இதால ஆன ஒரு இது. பிராணமயம், பிராணமய கோஷம். ஆற்றல், முக்கியமான ஒரு ஆற்றல். அதால ஆனது. மனோமயம், மனோமய கோஷம் அந்த மனதால ஆக்கப்பட்டது. விஞ்ஞானமயம், அறிவு, ஞானம் இதால ஆக்கப்பட்டது. ஆனந்தமயம், பியூர்லி பிளிஸ்ஃபுல், ஆனந்த, பியூர்லி ஆனந்தம். சந்தோஷம்ன்றது வேற, ஆனந்தம்ன்றது வேற. சந்தோஷம்ன்றது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கும், அப்படியே போயிரும். அது திடீர்னு காணா போயிரும். அது எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே போயிரும். ஆனா ஆனந்தம் அப்படின்றது எப்பயும் ஒரே மாதிரி. எது நடந்தாலும் நமக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய குண்டே விழுந்தாலும் நம்ம ஆடாம அசையாம அப்படியே இருப்போம். அது அதுதான் ஆனந்தம். ஓகேயா? இந்த யோக தத்துவம் இல்ல இந்த யோக மார்க்கத்துல மனிதனையும் அவனுடைய இந்த இயல்புகள், அதாவது இந்த கேரக்டரிஸ்டிக் சொல்லுவாங்க. அதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய இந்த உபனிஷத்துக்கள், வேதங்கள் இதுல எல்லாத்தையும் மனிதன் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு வெஞ்சிருப்பாங்க. திருமந்திரத்துல அவ்வளோ இருக்கும், திருக்குறள்ல அவ்வளோ இருக்கும். இந்த பஞ்சகோஷத்துல இதுல இது இதுவும் ஒரு டைப்பா நம்மள மனுஷனை ஆராயிற ஒரு விஷயம் தான். அதாவது நாம யாரு, நம்மளுடைய சொந்த இருப்பு என்ன, இதுக்கான ஒரு மேப்ன்றது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேயா? அதுக்கப்புறம் ஒரு சின்ன கதை ஒண்ணு பார்க்கலாம். எடுத்தோனே அப்பதான் உங்களுக்கு புரியும். பிருகு முனிவர்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரு அந்த முனிவரோட அப்பா யாரு அப்படின்னா, வருண பகவான். ஓகேயா? அந்த பிருகு முனிவர் அவரு அதாவது ஒரு சின்ன வயசுல குருகுலத்துக்கு போறாரு. குருகுலத்துல போய் நல்லா எல்லாம் படிச்சு முடிச்சுடுறாரு. படிச்சு முடிச்சுட்டு இன்னும் படிக்கிறதுக்கு அவரு வேற ஒண்ணுமே கிடையாது. வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு. பையன் எல்லாம் படிச்சுட்டு எல்லா பட்டமும் வாங்கிட்டு வந்துட்டான்ட்டு வீட்டுல ரொம்ப கொண்டாடுறாங்க. எல்லாம் தடபுடலா சாப்பாடு, கொஞ்சறது என்ன, அது பண்றது என்ன அப்படின்ட்டு. சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு.
பையன கூப்பிடுறாரு. இந்த ஆ உன்கிட்ட இருக்கிற அந்த நிலையான உண்மை அப்படின்றது எது? அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியலையேப்பா. படிச்சதுல இது சொல்லியே குடுக்கலையே. என்ன நீங்க என்னமோ புதுசா கேட்கிறீங்க? அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? உனக்கு தெரியாதா அப்ப? சாஸ்வதமான உன்கிட்ட இருக்கிற சாஸ்வதமான உண்மை. நிலையான உண்மை. மாறாத உண்மை. என்னது? தெரியல. சரி. நீ போய் தெரிஞ்சுக்கோ. நீ போயி தவம் பண்ணிட்டு வா. உனக்கு எப்ப தெரியுதோ, அப்ப நீ வா. அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அப்பதான் வர்றாரு. வந்த வேகத்திலேயே அனுப்பி விட்டுறாரு. நீ போய் இந்த மாரி காடு, மலை எதுலயாவது உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து தவம் பண்ணு அப்படின்னு. கொஞ்ச நாள் போகுது. வர்றாரு திரும்பவும். மகன் பிருகு முனிவர் அவங்க அப்பாட்ட "ஆ நான் கண்டுபிடிச்சுட்டேன்." "என்ன கண்டுபிடிச்ச?" "இந்த அன்னமய கோஷம் தான். அதாவது அண்ணா அப்படின்றது பொருளால தான் எல்லா விஷயங்களும் ஆக்கப்படுது. அந்த பொருளால ஆக்கப்பட்டு, அந்த பொருள்லயே தான் எல்லா விஷயங்களும் கரையுது. சோ, இதுதான் என்னுடைய ஆன்ஸர். அதாவது அன்னமய கோஷம் தான் நிலையானது. அதுதான் சாஸ்வதமானது." அப்படின்னு ஆன்ஸர் சொல்றாரு. அவங்க அப்பா கேட்ட கேள்வி. "அப்படியா? ஆனா இது ஆன்ஸர் இல்லப்பா. நீ இன்னும் கொஞ்சம் போயி தவம் பண்ணு." திரும்பவும் போறாரு. திரும்பவும் அதே மாரி தவம் பண்றாரு. வர்றாரு. "கண்டுபிடிச்சுட்டேன், கண்டுபிடிச்சுட்டேன்." அப்படிங்கிறாரு. "என்ன கண்டுபிடிச்ச?" "ஆ அன்னமய கோஷா இல்ல. அத கண்டுபிடிச்சுட்டேன். நான் பிராணமய கோஷா தான். அதுதான் சாஸ்வதமான உண்மை." ஏன்னா உடம்பு இருந்துச்சுன்னா கூட, உயிர் இல்லன்னா அது எப்படி நிலையானதுன்னு சொல்ல முடியும்? உடம்பெல்லாம் தூக்கி கெடாசிருவாய்ங்களே. சோ, அந்த பிராணமயம் தான் உண்மையானது. ஆ அப்படியா? சரி, ஓகே. இதுவரைக்கும் தான் நீ தெரிஞ்சிருக்க. சரி, இதுவும் கிடையாது. நீ திரும்பவும் போய் பண்ணு அப்படிங்கிறாரு. திரும்பவும் போறாரு. திரும்பவும் அதே மாரி தவம் பண்றாரு. திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாரு. வந்தா அப்ப சொல்றாரு. இது எல்லாம் இருந்தாலும் மனம் அப்படின்ற ஒண்ணு மனுஷங்கிட்ட இல்லாத பட்சத்துல, அவன் மனுஷனே கிடையாது. அது உடலே கிடையாது. சோ, அந்த மனோமய கோஷா தான் சாஸ்வதமான விஷயம் அப்படிங்கிறாரு. அப்படியா? சரி. இதுவும் கிடையாதுப்பா. இதுவும் கிடையாது. நீ போ. இன்னும் கொஞ்சம் நீ தவம் பண்ணிட்டு, இன்னும் வேற என்ன உனக்கு நிலையானதுன்றத சொல்லு. சரின்ட்டு வர்றாரு. திரும்பவும் போறாரு. திரும்பவும் பண்ணிட்டு, கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாரு. திரும்பவும் நான் கண்டுபிடிச்சுட்டேன், கண்டுபிடிச்சுட்டேன். என்னது? அது விஞ்ஞானமய கோஷா. ஏன்னா இது எல்லாமே இருந்தா கூட, நம்ம எத சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு அறிவு இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு ஞானம். எது செய்யக்கூடாது, எது செய்யணும். அதுதான் முக்கியமானது. அதுதான் நிலையானது அப்படின்னு. இல்லப்பா, இதுவும் இல்ல. நீ போ அப்படிங்கிறாரு. சரின்ட்டு இவரும் போறாரு. இவரும் போய் தவம் பண்றாரு. தவம் பண்றாரு, பண்றாரு. மாச கணக்குல பண்றாரு, வருஷ கணக்குல பண்றாரு. எங்கடா போனவரையே காணோம் அப்படின்ட்டு தேடிட்டு வர்றாரு வருண பகவான். அப்ப ஒரு இடத்துல கொஞ்சம் தூரத்துல வர்றப்பயே ஒரு வெறும் ஒளி வெள்ளமாக அது தென்படுது. என்னடா இங்க ஒரே லைட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா, அப்படியே பக்கத்துல வர்றாரு. அங்க பிருகு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் உடல்ல இருந்து வெளிவரும் ஒளி தான் சுத்தி தெரியுது. அதுதான் நம்ம ஆறான்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா? சோ, அவருக்கு எது உண்மைன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னோன, என் மகன் ஃபுல்லுமே தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்ற சந்தோஷத்துல வருண பகவான் போயிடுறார். இது நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கதையாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஓகேயா? இப்ப நம்ம அன்னமய கோஷான்னா என்ன? அன்னமய கோஷா அப்படின்றது என்ன அப்படின்னா, 5 கூறுகளால ஆனது அது. ஓகேவா? இப்ப நம்மளுடைய கைன்னு சொல்றோம். நம்ம கையில இப்ப 5 விரல்களும் உள்ளடக்குனது தானே. அதுதானலாம் சேர்த்து தானே நம்ம கைன்னு சொல்றோம். அது மாரி
இந்த அன்னமய கோஷா 5 கூறுகளால ஆனது. அதுதான் வந்து என்னது? ஆ பூமி, அது ஜலம், அதுக்கப்புறம் அக்னி, வாயு, அப்புறம் ஆகாயம். இந்த மாரி 5 விஷயங்களால ஆன ஒரு ஆ கோஷம் தான் வந்து அன்னமய கோஷம். அன்னமய கோஷம் தான் இந்த 5 கோஷத்திலேயே ரொம்ப பெருசு. ஓகேயா? இதே தான் வந்து பிரபஞ்சமும் எதால ஆனது அப்டின்னா, இந்த பஞ்சபூதங்களால ஆனது தான் பிரபஞ்சமும். அப்ப மனுஷங்களும் இந்த அன்னமய கோஷமும் எதால ஆயிருக்குன்னு இப்ப நம்ம பார்க்கிறோம்? இதே இந்த பஞ்சபூதங்களால தான் ஆயிருக்கு. எனவே இததான் வந்து சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளது தான் இந்த பிண்டத்திலயும் உள்ளது. சோ, அந்த பிரபஞ்சம் எதால ஆக்கப்பட்டிருக்கோ, அதே தான் இந்த பிண்டமும் ஆக்கப்பட்டிருக்கு அப்டின்ட்டு. அதே மாரி நம்ம இத வந்து சரியா நம்ம வச்சுக்கணும். அன்னமய கோஷம் நல்லா சாப்ட்டு, நல்லா ஸ்ட்ராங்கா சாப்பிடுறதுக்கு நல்ல டானிக்கு இந்த மாதிரி எல்லாம் குடிச்சா உங்களுடைய அன்னமய கோஷம் சரியா இருக்குமா அப்டின்னா, அப்டி கிடையாது. ஓகேயா? ஆனா, நம்மளுடைய சாப்பாடு ஒரு சத்து மிகுந்ததாக, அதே மாரி ஒரு சாப்பாட சாப்ட்டா மனது வந்து அமைதியா இருக்கா? அப்டின்றத கவனிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாரி எளிய ஒரு சாப்பாடு. அதாவது ஈஸி டைஜஷன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம சாப்பிட்டோம் அப்டின்னா, அது ஈஸியா டைஜஸ்ட் ஆகணும். அதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு சோடாவ வாங்கி குடி, எதையாவது ஒண்ணு டீய குடி, சுடுதண்ணிய குடின்னு அந்த சாப்பாட்ட உள்ள நீங்க ஜீரணிக்கிறதுக்கு நீங்க திரும்பவும் ஒரு எஃபோர்ட் போடக்கூடாது. அப்டின்னா அது சரியில்லாத உணவு. அதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க, சாத்வீகமான உணவு அப்டின்ட்டு. இது ஏன் இந்த மாரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? இது மாரி எல்லாம் இல்லாத சாப்பாட நம்ம சாப்பிடுறோம் அப்டின்னா, என்ன ஆகும்? இந்த மாதிரி நல்ல சத்தான, எளிமையான, சீக்கிரமாக ஜீரணிக்கக்கூடிய சாப்பாட நம்ம சாப்பிடுறப்ப, இந்த உடல்லயும், மனதிலயும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த உடலும், மனமும் இணஞ்சு செயல்படும். ஓகேயா? இதோட கண்ட்ரோல்ல அது இருக்கும். அதோட கண்ட்ரோல்ல இது இருக்கும். இல்லன்னா உடம்பு தனியாவும், மனசு தனியாவும், அது அது வேற வேற ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் இது பிராணமய கோஷா. பிராணமய கோஷா உடம்பு இருக்கலாம். ஆனால் அந்த உடம்புல உயிர் இல்ல. அப்டின்னா, அந்த உடம்பு எதுக்காகும்? உண்மையிலேயே அது யூஸ் கிடையாது தானே! அத தூக்கி குப்பையில தான் போடணும். இந்த பிராணன் தான் உடம்புக்கு உள்ளேயும், வெளியவும் நிறைஞ்சிருக்கு. இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை. அத வந்து நீட்டா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேயா? இந்த அன்னமய கோஷத்துல இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த பிராணனோட ஓட்டம் தான் வந்து உயிரோடையும், அந்த உடம்ப ஆரோக்கியமானதாகவும் வச்சிருக்கு. இந்த சோ இந்த பிராணன் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. அன்னமய கோஷம் அன்னமய கோஷம் இருந்தாலும், இந்த பிராணமய கோஷத்துல இருக்கிற பிராணனால தான் நம்மளுடைய உடம்புல இருக்க செல்களுக்கு உயிரூட்டப்படுது. அந்த எல்லாத்துக்கும் அந்த எனர்ஜி ஃப்ளோ வருது. அப்ப நம்ம காலையில வாக்கிங் போறோம்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய முழு பிராணனும் அந்த ஜாயிண்ட்ஸ்க்கு ஃப்ளோ ஜாஸ்தியாகும். அதாவது அந்த எனர்ஜி ஃபுல்லுமே உங்களுடைய மூட்டுகளுக்கு வரும். கால் மூட்டுகளுக்கு. அப்ப உங்களால ஈஸியா நடக்க முடியுது. சரியா? யாரோ வந்து ரொம்ப பிரெயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து ஒரு வேல பார்க்குறாங்கன்னா, அப்ப அந்த மூளைக்கு ஜாஸ்தியா அந்த பிராண ஓட்டம் இருக்கும். இதுவும் அ அன்னமய கோஷா எப்படி பஞ்சபூதங்களால ஆனது அப்படின்ற மாரி, பிராணமய கோஷாவும் 5 இதால ஆனது. அது என்ன அப்படின்னா, அபானன், பிராணன், உதானன், சமானன், வியானன். இந்த மாரி 5 வாயுக்களால ஆனது. அ இது என்ன அப்படின்னா, அபானன். அபானன்னா நம்ம விடுற இந்த வெளிய விடுற அ
மலக்காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் அபான் அப்படின்றது. இது என்ன வேலை பாக்குது அப்படின்னா, மலம், சிறுநீர், அதுக்கப்புறம் மாதவிடாய், விந்து வெளியேற்றம், பிரசவம், அதாவது அபானன் முழுக்கவே கீழ்நோக்கிய சக்தி தான். அந்த வாயு தான் வந்து எல்லாத்தையும் கீழ வந்து புஷ் பண்றது. அதுதான் அதோடைய வேலை. அந்த பிராணன் சுவாச இயக்கத்திற்கான இது பண்றது தான் பிராணன். நம்மளுடைய சுவாசம் தடைப்படாம ஓடுறதுக்கான வேலைய பார்க்கறது தான் அந்த பிராணன். அப்ப உதானன் என்ன வேலை பார்க்கும் அப்டின்னா, சில விஷயங்கள மேல் நோக்கி தள்றது. ஓகேயா? எக்ஸாம்பிள்க்கு இப்ப வாந்தி நமக்கு அப்படியே பெரட்டிட்டு வருதுன்னா, அந்த வாந்தி நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அதுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கிறது இந்த உதானன். அ சமானன் சமானனுடைய வேலை என்ன அப்டின்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாட்ட நல்லா செரிமானம் பண்றது. அப்புறம் இந்த பிராணனையும், அபானனையும் கட்டுப்படுத்துறது. வியானன் வியானனோட வேலை என்ன அப்டின்னா, நம்மளுடைய நரம்புல இருக்கிற விஷயங்கள கட்டுப்படுத்துறது. அப்புறம் ரத்த ஓட்டம், அப்புறம் நம்மளுடைய செல்கள்ல இருக்கிற ஆ செயல்பாடுகள், அது சுத்தி இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது இந்த வியானனோட வேல. இந்த 5 இந்த 5 அந்த பிராணன்ல இருக்க இந்த 5 வாயுக்களும் ஆ ஒரே மாதிரி ஒரு சமநிலையில இருக்கிறப்ப ஆரோக்கியம் இது எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா, இது எல்லாமே இம்பேலன்ஸா இருக்கிறப்ப, அது கடைசியில என்ன ஆகுது? நம்ம நோயில் விழுகிறோம். அடுத்தது மனோமய கோஷம். ஒருத்தவங்கள வந்து அவங்க எத வச்சு நம்ம அவங்கள கணிக்கிறோம் அப்டின்னா, அவங்களுடைய ஆளுமை அப்டின்னு சொல்லுவோம். அதாவது கேரக்டரிஸ்டிக் அப்டின்றது. ஒருத்தவங்க அவங்க கோவக்காரவங்க, அவங்க வந்து ரொம்ப அன்பானவங்க, அவங்க வந்து அ உணர்ச்சி வசப்படுறவங்க. இந்த மாரி வந்து நம்ம நெறைய விஷயங்கள பிரிக்கிறோம். இது எல்லாமே இந்த மனோமய கோஷத்துல இருந்து வர்றது தான். ஓகேயா? இதுல வந்து அ மனசு அதோடைய வெவ்வேறு செயல்பாடுகள் என்ன அப்டின்னா, இதுல இருந்து தான் இந்த மனம், சித்தம், அகங்காரம் அப்டின்ற விஷயங்கள் வருது. மனம் எதால ஆனது அப்டின்னா, இந்த புலனுணர்வு. இந்த 5 விஷயங்கள் இருக்கு தானே வந்து கண்ணு, மூக்கு, வாயி இந்த மாதிரி இந்த புலனான புலன்ல வந்து உணர்ற உணர்வு தான் இந்த மனதுல. அது மூலமாக தான் அந்த எண்ணம் உருவாகுது. அப்புறம் சித்தம் எது அப்டின்னா, அந்த எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் சித்தத்தோட வேலை. புத் அகங்காரம் அந்த புலனான உணர்வு. புலன் உணர்வு அப்டின்னா, இந்த உள்ளுணர்வு. ஓகேயா? இப்ப மனம் வந்து அந்த 5 புலன்கள் மூலமாக சேகரிக்கப்பட்ட அந்த உணர்வு இருக்கும் இல்லையா? இல்லையா உணர்வு, இல்ல ஏதோ ஒரு பதிவு நம்ம மனசுல அ இருக்கிற ஒரு பதிவு. இது எல்லாமே பெறுறது தான் வந்து அந்த மனதோட வேல. அதுதான் வந்து அதுக்கான வேல. இந்த சித்தத்தோட வேலை என்ன அப்டின்னா, இந்த 5 புலன்கள் மூலமாக மனத்துல சேகரிக்கப்படுது இல்லையா? இந்த எண்ணம் நெறைய விஷயங்கள் வந்து நம்ம சேர்த்து நமக்கே தெரியாது. அவ்ளோ வச்சிருப்போம் உள்ள. அது எல்லாமே இந்த சித்தத்துல தான் சேகரிக்கப்பட்டு வச்சிருக்கு. அதாவது வர்ற தண்ணிய நம்ம வந்து ஏதாவது ஒரு ட்ரம்ல புடிச்சு வச்சுக்கிற மாரி, அந்த வர்ற எண்ணங்கள், நம்மளுடைய ஏதாவது இப்ப நம்ம ஒண்ணு தொடுறோம்னு வச்சுக்கோங்க. இது சாஃப்ட்டா இருக்கு, இது கடினமா இருக்கு. இல்ல கண்ணால பார்க்குறோம். இது சிவப்பா இருக்கு, இது வந்து பச்சையா இருக்கு. இந்த மாரி விஷயங்கள் வந்து மனதுல. இத எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது சித்தத்தோட வேல. உங்களுக்கு நல்லா புரியும்னு நெனைக்கிறேன். அதே மாரி சித்தத்துல வந்து இன்னும் வேற என்னென்ன ஸ்டோர் ஆகும் அப்டின்னா, நம்மளுடைய கர்ம பதிவுகள், அதுக்கப்புறம் இந்த மாரி இந்த சம்ஸ்காரங்களோட பதிவுகள் எல்லாமே சித்தத்துல தான் ஸ்டோர் ஆகும். சோ, இவங்களுடைய இயல்பு இப்டி அப்டின்றத ஒரு ஆள நம்ம கணிக்கிறது எல்லாமே இந்த சித்தத்தின் மூலமாக தான். அதுக்கப்புறம் அகங்காரம். அகங்காரம் அப்டின்னா, அந்த திமிரு அப்டின்றது இதுக்கான அர்த்தம் கிடையாது. நான் என்ற உணர்வு. நான் என்ற உணர்வு ஆனா கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும். நான் அப்படின்ற உணர்வு இல்லன்னா,
உங்கள கில்லுனால நீங்க போய் வந்து ஒரு நெருப்புல கை வச்சீங்கன்னா, அந்த உடம்பு சுடும் அப்படின்றப்ப தான் நீங்க கைய எடுப்பீங்க. அதுதான் வந்து அந்த அகங்காரம். இது இந்த பதிவுகள எல்லாமே தனக்கு சொந்தமானது அப்படின்ட்டு அத வந்து அ இது எனக்கு சொந்தமானது. இந்த விஷயம் எல்லாமே நம்ம பார்க்குற விஷயம். இப்ப இந்த வீடு இருக்கு. இந்த வீட்ல ஒரு ஜாமான் இருக்கு அப்டின்னா, இது எனக்கு சொந்தமானது. இது எல்லாத்தையும் இது நான் அப்டின்ற விஷயத்துக்குள்ள அது எல்லாத்தையும் கொண்டு வருது. அப்ப இது வெளி உலகத்தோட நம்மள அடையாளப்படுத்துது. அதாவது நான் வந்து இந்த உடல் தான் அப்டின்னு இது சுட்டி காட்டுது. இந்த அகங்காரமானது. ஓகேயா? அதுதான் இதோட வேல. இந்த இந்த உள்ளுணர்வு உறுப்புகள் இருக்கு இல்லையா? அது மூலமாக பதிலளிக்கும் அந்த கூட்டம் தான். அதாவது எண்ணங்களுடைய சேர்க்கை தான் மனம். அதாவது எண்ணங்களுடைய கூட்டமைப்பு தான் மனம். சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா. ஒரு எக்ஸாம்பிள்க்கு உங்களுக்கு நல்லா விளக்கமா ஒரு விஷயம் சொல்லலாம். ஒரு பெரிய ஒரு சிவப்பு கலர் பூவ பார்க்குறோம். ஓகேயா? கண்ணால நம்ம பார்க்குறோம். கண்ணு நமக்கு கண்ணால பார்த்தோன அந்த கண்ணு என்ன பண்ணுது? உடனே ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்து, "இந்தா அது என்னத்தையோ பார்த்துருக்கேன் பாரு. அது என்னன்னு பார்த்து சொல்லு." அப்படின்னு மூளைக்கு உடனே சென்ட் பண்ணி விட்டுருது. அப்ப அந்த மனசு வந்து அத பார்த்துட்டு, "ஓ! இது வந்து ஒரு பெரிய அழகான ஒரு ரோஸு." அப்படின்ட்டு அத வந்து என்னன்னு தான் கண்டுபிடிச்சிருது. ஒரே ஒரு செகண்டுக்குள்ள இது எல்லாமே இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள தான். அதுக்கப்புறம் அத வந்து அந்த ரோஸ்ன்னு சொல்லிருது. ஒரு பெரிய பெரிய ரோஸு. அதுவும் ஒரு அ சாதாரணமா எல்லா இடத்துலயும் இருக்கிறது கிடையாது. அது ஒரு ரேரான அரிய வகை ரோஸ் அப்படின்றத இத வந்து சொல்லிருது. இப்ப இந்த எண்ணமானது நம்மளுடைய மனதிலயும், சித்தத்திலயும் பரவுது. அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு இல்லையா? அது வந்து இது 2த்துலயும் பரவுது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய இதுல வந்து என்ன பதிவாகுது? ஆ! ரொம்ப அழகா இருக்கு. அத நான் விரும்புறேன். அந்த உங்களுடைய சித்தத்துல அது பரவவும், அடுத்த ஸ்டெப்புக்கு அது போயிருது. ரோஸ் ரொம்ப அழகா இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரொம்ப ரேரான ரோஸு. அப்படின்ட்டு இந்த மனதிலயும், எண்ணத்திலயும் அது பரவுது. அப்ப உ உடனே அது எனக்கு அது வேணும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரோஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அப்படின்ட்டு இந்த மனோமயத்துல இருக்க இந்த எண்ணம் வந்து திரும்பவும் ஒரு சுழற்சி வடிவில வேகத்த குடுக்குது. அப்போ உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இந்த மனோமய கோஷத்துல தான் உணர்ச்சிகள் அத்தனையுமே, அதாவது விருப்புகளா இருக்கட்டும், வெறுப்புகளா இருக்கட்டும், இல்ல காதலா இருக்கட்டும், வெறுப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஒரு சந்தோஷம், அது எனக்கு வேணும் அப்படின்ற அத்தனையுமே இங்க தான் உருவாகுது. அப்ப இது உடனே நம்மளுடைய கை என்ன ஆகுது? அது போய் பறிக்கிறதுக்கு ரெடி ஆகுது. என்ன? நம்மளுடைய உணர்ச்சிகளானது ரொம்பவே சக்தி வாய்ந்ததாங்க. இப்ப நமக்கு ஒரு டீ குடிக்கணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு டீ குடிக்கணும், டீ குடிக்கணும். நம்ம மனசுல திரும்ப திரும்ப எனக்கு தலைவலிக்கிற மாரி இருக்கு. ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவோம். நமக்கு குடிக்கணும், குடிக்கணும் அப்படின்றப்ப, அதுக்கான நமது செயல்களை நிர்வகிக்குது. இதுதான் வந்து அதோட வேலை. அடுத்தது விஞ்ஞானமய கோஷா. அந்த விஞ்ஞானமய கோஷா அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா, ஆனா அதுதான் கரெக்ட்டான வேர்ட் கிடையாது. பகுத்தறிவுன்னு வச்சுக்கலாம். இந்த விலங்குகளுக்கும், நமக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அப்டின்னா, விலங்குகளுக்கும் எல்லா இதும் இருக்கும். பசி இருக்கு. நமக்கும் விலங்குக்கும் ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. தூக்கம் இருக்கா? இருக்கு. பயம் இருக்கா? 2க்கும் இருக்கு. ஆனா, அந்த உள்ளுணர்வு இன்ட்யூஷன் அப்டின்ற கூடிய உள்ளுணர்வு, இந்த பிரித்து ஆராயிற அந்த பகுத்துணர்வு மனிதனுக்கு மட்டும் தான் உண்டு. அதுதான் புத்தி. அறிவு. ஓகேயா? அது நம்மளே சொல்லுவோம். "உனக்கு புத்தி இல்லையா? நீ என்ன மிருகமா?" அப்படின்னு கேட்போம். அதுதான் அங்க வந்து உண்மை. ஓகேயா? இந்த ரோஜாவ பார்த்தவுனே,
இந்த பூவ கிள்றதுக்கு கை வந்து பரபரங்குது. ஓகேயா? எனக்கு அது பிடிக்கும். இப்போ எனக்கு புடிச்ச கலர் வேற. ரொம்ப ரேரா கிடைக்கிறது. அப்படின்ட்டு உடனே இந்த மனம் வந்து கைக்கு உடலுக்கு வந்து ஆர்டர போட்டது, கை பறிக்க போகுது. ஆனா, அந்த நேரத்துல இந்த விஞ்ஞானமய கோஷா என்ன பண்ணுது? "இங்க பாரு, இது உனக்கு சொந்தம் கிடையாது. இது பக்கத்து வீட்டு தோட்டத்துல இருக்கு. என்ன? இது உனக்கு சொந்தமானது கிடையாது. இது பறிக்கவும் முடியாது. அதனால இதெல்லாம் நீ பறிக்கக் கூடாது." அப்படின்ட்டு சொல்லி அந்த செயல நிறுத்திருது. சோ, இதுலருந்து நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு செய்யறதுக்கும், இல்ல செய்யாம இருக்கிறதுக்கும் அந் காரணம் என்ன அப்டின்னா, இந்த விஞ்ஞானமய கோஷா தான். அந்த அதோடைய வழிகாட்டுதல்ல தான் நாம அந்த ஒரு உள்ளுணர்வு வரும் இல்லையா? அதுல தான் வந்து நாம ஒரு விஷயத்த ஆராய்ஞ்சு செய்யறதும், செய்யாம இருக்கிறதும். அடுத்தது ஆனந்தமய கோஷம். ஆனந்தம் அப்டின்னா, அதுதான் இந்த மெயினான விஷயம். இந்த பிரபஞ்சமே ஆனந்தத்தால ஆன ஒரு விஷயம் தான். இதுதான் நம்மளுடைய இருப்பும். நாம யாரு அப்டின்னா ஆனந்தம் தான். நம்மளுடைய படைப்பும் நீங்க ஆனந்தமாக இருக்கிறதுக்கு மட்டுமே படைக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம தான் வந்து பிறந்து வந்தோனே, ஆ எதுக்கு வந்தோம்? என்ன வந்தோன்ட்டு நாம தான் இந்த உடல் அப்படின்னு நினைச்சுட்டு, இது எனக்கு சொந்தம். இத வந்து உனக்கு சொந்தம். அப்படின்ற மாரி எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடி, இந்த உடல் தான் நான்றத நம்ம என்ன பண்றோம்? திரும்ப, திரும்ப, திரும்ப அத ஸ்ட்ராங்கா நம்மளே நமக்கு சொல்லி, சொல்லி இதுதான் நானு, இதுதான் நானு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இந்த மனோமய கோஷத்துல நம்ம இருக்கிறப்ப, படைப்பாற்றல் தான் வந்து ஆதிக்கம் செலுத்தும். ஆனா, விஞ்ஞான மையத்துல அது பகுத்து குடுத்து பாகுபாடு காட்டும். இதுதான் வந்து நம்மளுடைய இருப்பிலேயே மிக, மிக, மிக உன்னதமான ஒரு நிலை. இன்னொன்னு, ஆ நம்ம நம்ம எந்த நிலையில இருக்கோன்ட்டு நம்மளே வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆ இப்ப இந்த 5 அடுக்குகளும் திரும்பவும் சொல்றேன். இந்த 5 அடுக்குகளும் சரியாக இருக்கும் பட்சத்துல தான் ஒரு மனுஷன் ஒரு அருமையான நிலையில இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த அன்னமய கோஷம் சரியில்லாத பட்சத்துல நம்ம என்ன ஆவோம்? சொல்லுங்க. கண்டிப்பாக உடல் வந்து நோய்வாய்ப்படும். முழுக்க, முழுக்க முழுக்க, முழுக்க நம்மளால வந்து நாம நெனச்சத செய்யவே முடியாது. அந்த மாதிரி தான் நம்மளால வந்து ஆயிருவோம். அப்ப அத ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? சாத்விக் ஃபுட். அதாவது வந்து நல்ல எளிய, அ சத்து மிகுந்த, செரிக்கக்கூடிய எளிமையான சாப்பாடு. அதுவும் இந்த சொல்லுவாங்க இல்லையா? அரை வயித்து சாப்பாடு, 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு வந்து காலியா இருக்கணும். பசிச்ச உடனே சாப்பிடணும். அடுத்து கண்டிப்பாக உடம்புக்கு எக்ஸர்சைஸ் பண்ணணும். அது ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். யோகா பண்ணணும். இது எல்லாம் தான் உங்கள அந்த அன்னமய கோஷாவ ஸ்ட்ராங்கா வச்சுக்க உதவுற ஒரு அருமையான விஷயம். வெறும் சாப்பாடு மட்டும் நீங்க சொன்ன மாரி நான் சாப்பிட்டாச்சு. அப்டின்னா அது கிடையாது. அது ஒரு 50% தான். இந்த உடல மெயின்டெயின் பண்ணணும்னா நீங்க சில விஷயங்கள் செஞ்சு தான ஆகணும். அதுதான் வந்து இது எல்லாமே. யோகா, எக்ஸர்சைஸு இந்த வந்து உடல வந்து எப்பயும் தளர்வா இருக்கிற மாரி, அந்த சோ தளர்வா இருக்கணும் அப்டின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது?
கோவப்படுறப்பலாம் நம்மளுடைய உடலெல்லாம் முழுக்கும். ஓகேயா? இந்த மாதிரி அதே சந்தோஷத்துல இருக்கிறப்போ பாருங்க, ரொம்ப உடம்பெல்லாம் ரிலாக்ஸா அப்படியே காத்துல பறக்கிற மாரி இருக்கும். ஸோ உடல் வந்து தளர்வாக இருக்கிற மாரி நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அ பிராணமய கோஷம். அந்த பிராணமய கோஷம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு நம்ம சாப்பாடு தான். ரொம்ப ஈஸியான வேலை முடிஞ்சிருச்சு. பிராணமய கோஷம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்டின்னா, கண்டிப்பாக பிராணாயாமம். அதாவது மூச்சு பயிற்சி ரொம்பவே முக்கியம். அதுதான் வேற வழியே கிடையாது. பிராணமய கோஷம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, பிராணாயாமம் தான் பண்ணி ஆவணும். ஏன் அத பண்ணணும் அப்டின்னா, இந்த மூச்சு தானே வந்து முக்கியமான ஒரு விஷயம். அந்த மூச்சு எப்பயுமே ஒரே மாரி இருக்கான்னு பார்த்தா, ஒரு சமயம் ஸ்லோவா ஓடுற மாரி தெரியும். சில சமயம் ரொம்ப ஃபோர்ஸா போகும். இந்த மாதிரி அ ஏற்றத்தாழ்வோட இருக்கும். அத வந்து சரி பண்றது தான் இந்த பிராணமய கோஷா, பிரீத்திங் எக்சர்சைஸ். அது ரொம்ப, ரொம்ப மஸ்ட். ரொம்ப, ரொம்ப அது முக்கியம். நீங்க அந்த பிரீத்திங் எக்சர்சைஸ் எல்லாம் பண்றப்ப தான், உங்களுடைய பிராணன் ரொம்ப ஸ்லோவா அது உள்ள போறதும் தெரியாது, வெளிய வர்றதும் தெரியாது. ஒரே மாரி இருக்கும். இந்த பிராணன் ஒரே மாதிரி இருக்கிறப்ப, உங்களுக்கு கோவம் வராது. உணர்ச்சிகள்ல நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. சோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தான். இத எதையுமே நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. இத மட்டும் பண்ணிட்டா சரியாயிருமான்னா, இல்ல. இதோட இதையும் பண்ணணும். சோ, இந்த பிராணமயத்த நம்ம வந்து இது மூலமாக ஸ்ட்ராங் பண்ணிறோம். கண்டிப்பாக மூச்சு பயிற்சி மிக, 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 மிக அவசியம். அடுத்தது மனோமய கோஷா. அத ஸ்ட்ராங் பண்ணணும். அப்டின்னா என்ன? அப்டின்னா, சிம்பிள் மந்திர ஜபம். மந்திரங்கள், இந்த ஜபங்கள் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இல்ல கடவுளுடைய அந்த துதி, இது எல்லாமே. ஆனா, திரும்பவும் சொல்றேன். இந்த நான் திரும்ப திரும்ப அடிக்கடி சொல்றது என்னன்னா, இந்த மந்திரமோ, ஜபங்களோ, இல்ல பாட்டு பாடுறதோ, ஒரு வேல பார்த்துக்கிட்டே பாடுறதோ, இதெல்லாம் இல்லாம அந்த என்ன பண்றோமோ, அதுல தான் உங்களுடைய முழு கவனமும் இருக்கணும். அப்பதான் அது மந்திரம். இல்லன்னா அது வெறும் வார்த்தை. இதுதான் வந்து நம்மள வந்து அத வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது. அடுத்தது விஞ்ஞானமய கோஷாவ ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்ன அப்டின்னா, நெறைய ஆ இந்த மாரி அந்த ஞானம் சம்பந்தமான விஷயங்கள் கேட்கறது, உள்வாங்கறது, முக்கியமாக தியானம், தவம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல போனா தான் அடுத்த கோஷாக்கு முடியும். அந்த தியானம் பண்ணி, பண்ணி, பண்ணி தான் உங்களுக்கு நெறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுவீங்க. இந்த தியானம் பண்றப்ப மட்டும் தான் நடக்கும். அதுவரைக்கும் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. இது நார்மலா வந்து என்னதான் இந்த கோஷத்துலலாம் இருந்தாலும், நான் அந்த உடல் அப்படின்றதுல வந்து நம்ம திரும்பவும் ஒட்டிக்குவோம். போவோம் எங்கேயோ, திரும்பவும் வந்து இந்த உடம்பு தான். இல்ல, இல்ல. ஆ அதாவது இப்ப இந்த மாரி வந்த பேச்செல்லாம் நம்ம கேட்போம். ஆமா, ஆமா கரெக்ட் தான். நாளையில இருந்து நான் எல்லாமே மாறிரும். ஆனா காலையில வந்து நம்மளுடைய இது வந்து மாறி இருக்கும். அடுத்து ஆனந்தமய கோஷம். அதுக்கு இது எல்லாம் பண்ணீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். ஓகேயா? அதாவது திரும்பவும் இன்னொரு கதை சொல்றேன். என்ன அப்டின்னா, ஒரு முனிவர் வந்து இதே மாரி தான். நான் வந்து இத எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தவம் செய்ய போறேன். அப்டின்ட்டு 6 மாசம் கிட்டத்தட்ட சாப்பாடு, தண்ணி இல்லாம ஒரு இடத்திலேயே உட்கார்ந்து, இந்த கமண்டலம், இந்த தண்டம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லா பக்கத்துல வச்சுக்கிட்டு தவம் பண்றாரு. பயங்கரமா கடும் தவம் பண்றாரு. ஓகேயா? 6 மாசம் ஆயிருது. சரி, எனக்கு வந்து இது வந்து நான் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்டின்ற மாரி அவருடைய மனதுல வந்து படுது. சரின்ட்டு அ அதுலருந்து வெளிய வந்துடுறாரு. தவத்துல இருந்து வெளிய வர்றாரு.
தவத்துல இருந்து வெளிய வந்து சரின்ட்டு குளிக்க போறாரு. அவ குளிக்க போறப்ப அந்த கமண்டலம், அந்த தண்டம் எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு போறாரு. போயிட்டு குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வர்றாரு. அவருடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வர்றாரு. அத எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, அங்க வந்து இன்னொருத்தர் உட்கார்ந்திருக்காரு. உட்கார்ந்து இருக்கிறப்ப இவருக்கு கோவம் வருது. "ஏய்! நான் இங்க 6 மாசத்துல உட்கார்ந்துருக்கேன்டா. நீ வந்து இப்ப வந்தவன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. என்னுடைய ஜாமான்லாம் தள்ளி வச்சுட்டுன்னு" அவன் கூட ஒரே சண்டை போடுறாரு. இது எதுக்கு இந்த கதைன்னா, இதே மாரி தான் நம்மளும் தவம் பண்ணாலும், என்ன பண்ணாலும் திரும்பவும் அந்த இடம் எதுவுமே நிரந்தரம் இல்லன்றப்ப, அந்த இடம் வந்து அதுதான் என்னுடைய இடம் அப்படின்னு அவரு புடிச்சு வச்சுக்கிறது எப்படி ஒரு முட்டாள்தனமோ, அதே மாரி தான் நம்மளுடைய எண்ணங்களும் மாறக்கூடாது. அதிலேயே வந்து நிக்கணும். சரி. அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து, இந்த அன்னமய கோஷால இருக்கோம் அப்படின்னா, அதோடைய ம் கேரக்டர் என்ன அப்படின்னா, அதாவது அன்னமய கோஷால இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு முடிவெடுக்கிற திறன் இருக்கும். ஆக்சுவலா. அது. இப்ப இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கான்றத பார்த்துக்கலாம். பிராணமய கோஷா பிராணமய கோஷா அப்டின்னா வந்து ஒரு ஒரு அசஞ்சுகிட்டே இருக்கிற மாரி, அதாவது சுறுசுறுப்பா இருக்கிறது. ஏன்னா, என் பிராணன எடுக்கிறேன் அப்டிம்பாங்க இல்லையா? அது மாதிரி வந்து நல்லா அவங்க ஆக்டிவா இருப்பாங்க. அவங்க வந்து இந்த பிராணமய கோஷால இருக்கிறது. மனோமய கோஷா. ஆ இதுதான் வந்து அந்த நல்ல அருமையான முடிவுகள் எடுக்கிறது எது அப்டின்னா, இந்த மனோமய கோஷால இருக்கிறவங்களால மட்டும் தான் முடிவுகள் அருமையாக எடுக்க முடியும். அதே மாரி எதுவும் அவங்களுக்கு இயல்பா நடந்துரும். அவங்க ரொம்ப எஃபோர்ட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இந்த அன்னமய கோஷால இருக்கிறவங்களுக்கு என்ன அப்டின்னா, உடல்நிலை அந்த ஒரு இது வந்து ஸ்டேபிளா இருக்கும். இன்னைக்கு ஒரு இது, இன்னைக்கு தலைவலிக்குது. இந்த மாதிரி எல்லாம் இல்லாம, உடல்நிலை வந்து ஒரே மாரி இருக்கும். அதே மாரி அந்த விஞ்ஞானமய கோஷால இருக்கிறவங்களுடைய கேரக்டர் என்ன அப்டின்னா, நாலேட்ஜ் அதுதான் ஞானம். எல்லாத்தையும் அவங்களால ஆக்கிரமிச்சுக்க முடியும். எல்லாத்தையும் அணைச்சு கொண்டு போக முடியும். அப்ப ஆனந்தமய கோஷாவுடைய கேரக்டர் என்ன அப்டின்னா, உள்ளுணர்வு. இதுதான் நடக்கும்ன்ட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்க நெனச்சா அது நடக்கும். அதே மாரி நெறைய வந்து ஐடியாக்கள். அவங்களுக்கு வந்து அதாவது நடக்கக்கூடியது அத்தனையுமே அவங்களால வந்து உள்ள உருவாகிரும். அந்த மாதிரி. அதே மாரி இந்த அன்னமய கோஷால இருக்கிறவங்களுக்கு, ஆ அவங்க இல்லாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய இது என்னன்னா, சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. ஆ அதுல இருக்காங்க அப்டின்னா, சுறுசுறுப்பா இருப்பாங்க. இதுல வந்து இல்லாம இருக்காங்கன்னா, சுறுசுறுப்பாவே அவங்க இருப்பாங்க. சோம்பேறியா இருப்பாங்க. அதே மாரி பிராணமய கோஷால இருக்கவங்க, இந்த மாதிரி வந்து ஆக்ஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ரொம்ப ஸ்லோவா ஒரு விஷயம் செய்வாங்க. அதே மாரி இந்த மனோமய கோஷால வந்து இந்த நாலேட்ஜ் அப்படின்ற விஷயம் ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்களுக்கு. இதுல வந்து ரொம்பவே வந்து ஒரு ஈகோ தனம் இருக்கும். விஞ்ஞானமய கோஷால. இது அதாவது இதெல்லாம் இல்லாம இருக்கிறது. இது ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னது எல்லாமே இருக்க வேண்டியது. இது எல்லாமே அது கம்மியா இருந்துச்சு. அதுல சரியில்லாம இருக்கும். இந்த கோஷங்கள் சரியில்லாம இருக்கும்னா, இது எல்லாம். ஆனந்தமய கோஷம் அவங்க வந்து சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. இது அவங்களுடைய சக்தி என்னவா இருக்கும்? இந்த அன்னமய கோஷால இருக்கிறவங்களுடைய சக்தி என்ன அப்டின்னா, ஆறாசக்தி. ஓகேயா? இந்த பிராணமய கோஷால இருக்கவங்க கிரியாசக்தி. மனோமய கோஷால இருக்கிறவங்க இச்சா சக்தியில இருப்பாங்க. விஞ்ஞானமய கோஷால இருக்கவங்க ஞான சக்தியில இருப்பாங்க. ஆனந்தமய கோஷால இருக்கவங்க போக சக்தியில இருப்பாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, இந்த அன்னமய கோஷால இருக்கிறவங்க ரொம்ப கற்பனை செய்வாங்க. ஓகேயா? இவங்க பிராணமய கோஷால இருக்கிறவங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? நல்லா சுறுசுறுப்பா ஏன்னா பிராணன் அவங்களுக்கு நல்ல அந்த
எனர்ஜி ஃப்ளோ அருமையா இருக்கும். மனோமய கோஷால இருக்கவங்க, நல்ல மனோதிடம் கொண்டவங்களா இருப்பாங்க. உண்மையிலேயே அது மனோதிடம் கொண்டவங்க ஜா மனோதிடம் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த விஞ்ஞான மையத்துல இருக்கிறவங்க, அ ஞானம், ஃபுல் ஃபுல் ஞானம். ஆனந்தமய கோஷா ஃபுல்லுமே வந்து அ பிளிஸ்ஃபுல் ஸ்டேஜ். அப்படியே வந்து எது நடந்தாலும் ஓகே. சந்தோஷத்துக்கும் அடிமையாக மாட்டாங்க. இதுக்கும் துக்கத்துக்கும் அடிமையாக மாட்டாங்க. எதையும் சம நோக்குல எடுத்துக்கிற ஒரு இது இருக்கும். ஏன் இந்த எக்ஸர்சைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இன்னொன்னும் திரும்பவும் சொல்றேன். அன்னமய கோசால கரெக்ட்டா இந்த உணவு, இந்த எக்ஸர்சைஸ் எல்லாம் ஃபாலோ பண்றவங்களுக்கு, அவங்களுடைய தசைகள் தளர்வா இருக்கும். தளர்வா இருக்கும். இந்த ஜாயின்ட்ஸ் இந்த மூட்டுக்கள்னு சொல்றோம் இல்லையா? அது எல்லாமே வந்து சரியான ஒரு செயல்பாடோட இருக்கும். அதுல குறைபாடா இருக்கவங்களுக்கு தசைகள் பிடிப்பு. அந்த மசில்ஸ் வந்து டைட் ஆயிரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது. அதுக்கப்புறம் அந்த ஜாயின்ட்ஸ்ல வந்து ஸ்டிஃப்னஸ். இந்த மூட்டு அறுவை சிகிச்சை, மூட்டு மூட்டு மாற்று சிகிச்சை இதெல்லாமே சொல்றாங்க இல்லையா? இது எல்லாமே அந்த அன்னமய கோஷம் சரியில்லாததால வர்றது. அ அதே மாரி அப்ப பிராணமய அப்டின்னா, சரியா சரியான அதுல இருக்காங்க அப்டின்னா, அவங்க சீரான, மெதுவான மூச்சு அவங்களுக்கு இருக்கும். அது அது இல்லாதவங்களுக்கு, அப்ப மூச்சோட இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மூச்சோட இது மாறுச்சுனாலே, அவங்க மரணத்துக்கு பக்கத்துல இருக்காங்க அப்டின்றது தான் சொல்லுவாங்க. அதே மாரி இந்த மனோமய கோஷா அப்டின்றப்ப, அது உண்மையிலேயே அருமையா வந்து அ நம்மளுடைய மனது வந்து ரொம்ப அமைதியாக, வில் பவர் திடமாக ஒரு விஷயத்துல நம்ம ஃபுல்லும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபுல்லுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும். ஆனா, அதுவே அங்க குறைபாடா இருக்கு. அந்த கோஷா வந்து சரியா இல்ல அப்டின்னா, மனோமய கோஷா சரியா இல்லன்னா, ஓவர் ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன், அப்புறம் ஆங்ஸைட்டினா படபடப்பு. டிப்ரஷன்னா அந்த மன சுழற்சியா அது என்ன அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. இது மாரி வந்து அவங்க எப்பயுமே இருப்பாங்க. இந்த மனசு சரியில்ல சொல்லுவாங்க இல்லையா? அடுத்தது விஞ்ஞானமய கோசா. அதுதான் வந்து ஞானம். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த பகுத்தாராயிர திறன் ஜாஸ்தி இருக்கும். முடிவெடுக்கிற திறன் சரியா இருக்கும். அதே அவங்க அந்த கோஷம் சரியில்ல அப்டின்னா, பிரிச்சு பாக்க தெரியாது. தப்பு தப்பா அவங்களுடைய முடிவுகள் இருக்கும். அதே ஆனந்தமய கோஷா அப்டின்றப்ப, உள் அமைதி. உள்ள வந்து அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். விழிப்புணர்வு விழிப்புணர்வு இருக்கும். தான் யார் அப்படின்ற அந்த தன்னுணர்வு இருக்கும். அதே அது சரியில்ல அப்படின்னா, ஃபுல்லுமே துக்கம். இணக்கமற்ற தன்மை. மனிதர்கள் கூட ஒரு இணக்கமில்லாத ஒரு தன்மை வந்து அவங்க கிட்ட இருக்கும். இதுதான் வந்து பஞ்சகோஷங்கள். வாழ்க வளமுடன்.